வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே என்னன்னா, a property of an infinite set தான் ஃபேக்ட் ஆஃப் த டே. That is from real analysis. ஓகேங்களா? That fact is from real analysis. What is the fact? The fact is every infinite set contains a countably infinite subset. So இதான் வந்து fact of the day. Every infinite set contains a countably infinite subset. இப்போ இந்த ஃபேக்ட் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டெஃபினிஷனை பார்த்துருவோம். இன்ஃபைனைட் செட்டுனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்ஃபைனைட் செட்டுக்கு டெஃபினிஷன் வந்து தரலாம், நிறைய வழியில் தரலாம், அதை கேரக்டரைஸும் பண்ணலாம். அதை பண்ணுறது வந்து நம்ம எதை வச்சு பண்ணுவோம்னா, டெஃபினிஷன் வந்து எதை வச்சு தருவோம்னா ஃபைனைட் செட்டை வச்சு தருவோம். அப்போ முதல்ல ஃபைனைட் செட்னா என்னான்னு தெரிஞ்சுப்போம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபைனைட் செட்டு இப்போ நம்ம இங்கே தரப்போகிற டெஃபினிஷனை தயவு செஞ்சு எல்லாருமே படிச்சிடணும். இதை படித்து அப்படியே யூ ஹாவ் டு கீப் இன் மைண்டு. ஃபைனைட் செட்னா என்னன்னா, இப்படி சொல்லிட்டா இதை வச்சு இன்ஃபைனைட் செட்டு டிஃபைன் பண்ணுறது ஈஸி. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த டெஃபினிஷனை பார்ப்போம். வாட் இஸ் த டெஃபினிஷனு? தி எம்டி செட்டு இஸ் செட் டு ஹாவ் 0 எலிமெண்ட்ஸ். ஒரு செட்டு எம்டி செட்டில் ஒரு எலிமெண்ட்டும் இருக்காது. அப்போ எத்தனை எலிமெண்ட் இருக்கும்னா 0 எலிமெண்ட் இருக்கும். இது ஒரு டெஃபினிஷனாக எடுத்துக்கலாம். தி எம்டி செட்டு இஸ் செட் டு ஹாவ் 0 எலிமெண்ட்ஸ். எம்டி செட்டில் 0 எலிமெண்ட்ஸ் இருக்கும். நோ எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறது 0 எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டாவது பாருங்கள், கேபிட்டல் என், இது தெரியும் உங்களுக்கு. இது நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. யூ பிக் அன் எலிமெண்ட் n belongs to capital N, set of natural numbers or positive integers. இப்போ நம்ம ஒரு டெஃபினிஷன் தரோம். a set is said to have n elements. ஒரு செட்டில் வந்து n எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போ? if there exists a bijection from the set n of n, n subscript n. இந்த n நம்ம இங்கேருந்து எடுத்தோம். அப்போ நான் அர்த்தம், ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to you have to write n. சப்போஸ் இந்த n வந்து 10 இருந்ததுன்னா ஆர் 11 இருந்ததுன்னா 11 இருந்ததுன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 2 3 அப் டு 11 வரைக்கும் எழுதணும். தட் தான் n11 இருக்கும். ஸோ இந்த n11லேருந்து இந்த எஸ்ஸுக்கு என்ன இருக்கணும்? ஒரு பைஜெக்ஷன் இருக்கணும். 1 to 1 on to மேப் இருக்கணும். இருந்துச்சுன்னா then we say that this set S has 11 elements. n11 போச்சுன்னா ஸோ a set having n elements அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷனை முதல்ல கொடுக்குறோம். இதை எதை டிஃபைன் பண்ணுறதுக்கு, ஃபைனைட் செட்னா என்னன்னு சொல்கிறதுக்கு a set having n எலிமெண்ட்ஸை டெஃபினிஷனாக தரோம். முதல்ல இதை நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஸோ ஒரு செட்டுக்கு n எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன மீனிங்கு? த மீனிங் ஆஃப் தட் இஸ் what is the meaning? The meaning is you pick any natural number n from the set of positive integers. Let's choose பண்ணிக்கோங்க and form a set n of n subscript n starting from 1 to n. Then from that set to the set that we are talking about, namely s. அந்த செட்டுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பைஜெக்ஷன்னா என்ன அர்த்தம்? அது என்னவா இருக்கணும்? 1 to 1 இருக்கணும், on to இருக்கணும். பைஜெக்ஷன் 1 to 1 on to 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் சொல்லுவாங்க பைஜெக்ஷன் மேப்பிங். சரிங்களா? ஸோ இந்த செட்டுக்கும் இதுக்கும் ஒரு பைஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது இங்கே வேறும்னே போட்டிருக்கோம். ஆன்ட்டுங்கிறது எதுக்குன்னா இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக, வலியுறுத்தி சொல்கிறதுக்காக போட்டிருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், இஃப் வி சே எஸ் ஏபிசிடிஇ, இஃப் வி சே எஸ் ஹேஸ் 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்கு? வாட் டு வி மீன் பை தட்? தென் வி மீன் யூ ஃபார்ம் அ செட் n5. n5னா நம்ம மீனிங் படினா 1 2 3 4 5னு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிக்கிட்டு such that f from define a function f from n5 on to s டிஃபைன் பண்ணுங்க. அது என்னவா இருக்கணும்? பைஜெக்ஷனாக இருக்கும். டெஃபினட்டாக இது பைஜெக்ஷனாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, ஐ எம் மேப்பிங். இப்போ பாருங்க, n5லேருந்து எஸ்ஸுக்கு தானே. n5ல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் யார்? 1 யாருக்கு மேப் பண்ணிடலாம்? ஏக்கு மேப் பண்ணிடுறேன். ஸோ இமேஜ் ஆஃப் 1 under f is a, image of 2 under f is b, image of 3 under f is c, image of 4 under f is d, image of 5 under f is e.
ஸோ இதை மேப் பண்ணிட்டேன். நான் இப்படி மேப் பண்ணிடுறேன். நீங்கள் வேணான்றவங்க மாற்றி மேப் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் மேப் பண்ணலாம் நீங்கள். ஸோ நான் ஐ ஹவ் கிவன் ஒன் மேப்பிங். சரிங்களா? யூ கேன் மேப் இன் அ டிஃபரெண்ட் வே. பட் ஈவன் தென் உங்கள் எஃப் என்னவாக இருக்கும்? 1 to 1 இருக்கும் அண்டு on 2 இருக்கும். அப்போ எஃப் இஸ் அ பைஜெக்ஷன் ஆகிடும். அப்போ there is a bijection between n5 onto the set S இருக்குல்ல. அப்போ I will say that S has 5 elements அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து a set having n elementsக்கு டெஃபினிஷன். இப்போ இந்த டெஃபினிஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு செட்டை ஃபைனைட் செட்டுங்கிறத டிஃபைன் பண்ணலாம். எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாருங்க. a set S is said to be finite. a set S is said to be finite if it is either empty, ஒன்று empty set போகணும், or it has n elements for some n, for some n in எங்க n in set of positive integersல இருக்கணும். சரிங்களா? so if it is either empty set போகணும். ஒரு செட்டு ஃபைனைட் செட்டுன்னு சொல்லணும்னா ஒன்று அது empty set போகணும், இல்லைன்னா it should have n elements for some n in n. இந்த கண்டிஷனை ஓகே பண்ணணும். இப்போ தான் ஃபைனைட் செட்டுக்கு டெஃபினிஷன் கம்ப்ளீட் ஆகும். நல்லா பாருங்கள். ஃபைனைட் செட் சொல்லணும்னா a set having n elements in n சொல்லணும். அது நம்ம சொல்லிட்டோம். ஸோ what is the definition of a finite? if somebody asks, நீங்களும் என்ன பண்ணலாம்? இதே மாதிரி தான் சொல்ல பழகணும். அப்போ தான் கரெக்டாக வரும். a set is said to be finite if it is either empty or it has n elements for some small n in capital N அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இதான் ஃபைனைட்னஸ்க்கு டெஃபினிஷன். இப்போ having defined a finite set, now we are in a position to define an infinite set. A set is said to be infinite. A set is said to be infinite if it is not finite. அப்போ அது என்னவா இருக்காது? எது செட்டு ஃபைனைட்டாக இல்லையோ அந்த செட் என்னவா இருக்காது? அந்த செட்டு வந்து இன்ஃபைனட்டாக இருக்கும். a set is said to be infinite if it is not finite. இப்போ நம்ம ஃபைனைட்னஸை வச்சு என்ன பண்ணுறோம்? இன்ஃபைனைட் செட்டை டிஃபைன் பண்ணுறோம். எனி செட் which is not finite is called an infinite set. இப்போது நல்லா பாருங்கள். அப்படியே இப்போ நம்ம கடந்து போயிடக்கூடாது. ஓ நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நாட் ஃபைனைட் இருக்கு இல்லையா, அந்த நாட் ஃபைனைட்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? ஃபைனைட்னஸை நெகேட் பண்ணணும். அப்போ நெகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா தான் இன்ஃபைனைட் செட்னா என்ன அப்படின்னு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டெஃபினிஷன் 2 இருக்குல்ல, அதை நெகேட் பண்ணணும் அண்டு 1 நெகேட் பண்ணணும். அப்போ பாருங்கள், அந்த நெகேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உடனே கடந்து போகக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் நெகேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ when we say a set A is not finite, அதாவது ஒரு செட்டு A இன்ஃபைனைட்னு நம்ம சொல்கிறதா இருந்தால், நாட் ஃபைனைட் சொல்கிறதா இருந்தால், not a finite set அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், what do we mean? We mean either A is empty, அதாவது A எம்டியாக இருக்கணும், நான் எம்டியாக இருக்கணும், A நான் எம்டியாக இருக்கணும், அண்டு என்ன பண்ணணும்? ஃபார் எவ்வரி n in n. அங்கே நம்ம என்ன வந்ததுன்னா, ஃபைனைட் செட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார் சம் n வந்தது. ஃபார் சம் n-க்கு நெகேஷன் என்ன? நமக்கு ஃபார் சம் n-க்கு நெகேஷன் வந்து ஃபார் எவரி n. ஃபார் சம் n-க்கு நெகேஷன் வந்து ஃபார் எவரி n. அப்போ அதை நெகேட் பண்ணிங்கன்னா, ஸோ ஃபார் எவரி n in n we can find no bijection from nn onto A. அப்போ இந்த nn செட்டுக்கும் ஏக்கும் இடையில நம்ம என்ன பண்ண, ஒரு பைஜெக்டிவ் கரஸ்பாண்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. வாட் எவர் மே பி யுவர் n. ஸோ ஃபார் எவ்வரி n in n we can find no bijection, or we cannot find a bijection from nn onto A. இதுதான் என்னது? இன்ஃபைனைட் செட்டுக்கு டெஃபினிஷன். இப்போ இந்த இன்ஃபைனைட் செட்டுக்கு டெஃபினிஷன், அதாவது நாட் அ ஃபைனைட் செட்டுக்கு டெஃபினிஷனாக வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இன்டர்பிரட் பண்ணிக்கிறோம். நம்ம சொன்ன ஃபைனைட் செட்டை வச்சு இன்டர்பிரட் பண்ணி வச்சுக்கிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் மேத்தமெட்டிக்ஸில் பண்ணணும். ஓகே, வித் தீஸ் ஐடியாஸ் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஃபேக்ட் ஆஃப் த டேவை ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? வித் தீஸ் ஐடியாஸ் we can prove the fact of the day. அது என்ன ஐடியானா, every infinite set contains a countably infinite subset. இப்போ நமக்கு என்ன வரும்? இன்ஃபைனைட் செட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. countably infinite setனா it's an infinite set and you can count. It's an infinite set
and you can count. அதான் வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்டு. அப்போ அந்த செட் என்னவா இருக்கும்னா யாருக்கு ஈக்விவேலண்ட்டாக இருக்கும்னா இந்த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஈக்விவேலண்ட்டாக இருக்கும். அதான் வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட். நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கான ப்ரூஃபை வந்து அடுத்த வீடியோவில் கொடுப்போம். அதில் நம்ம கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட்டுக்கும் டெஃபினிஷனை சொல்லிடுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.